இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெயலலிதா படத்தை வைத்து அதிமுகவினர் உலா வருவதைப் போல ரஜினி ரசிகர்களும் ஆரம்பித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் அண்மையில் தனது ரசிகர்களை சந்தித்த போது தனது அரசியல் வருகை அறிவிப்பை வெளியிட்டார். வரும் சட்டசபை தேர்தலில் தனி கட்சி தொடங்கி போட்டியிட உள்ளதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உறுப்பினர்களை சேர்க்க வெப்சைட் ஒன்றை தொடங்கினார் ரஜினிகாந்த். மேலும் கட்சியின் பெயர் மற்றும் கட்சியின் கொடியை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இதற்கிடையில் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் RM வீரப்பன் ஆகியோரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார். அடுத்தபடியாக தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை ரஜினி மக்கள் மன்றம் என அதிரடியாக மாற்றினார் ரஜினிகாந்த். தற்பொழுது நேரடியாக மக்களை சந்தித்து உறுப்பினராக சேர்க்கும் பணியில் இறங்கியுள்ளனர் ரஜினி ரசிகர்கள். இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலும் ரஜினி ரசிகர்கள் மக்களை சந்தித்து வருகின்றனர். ஜெயலலிதாவின் போட்டோவை கையில் வைத்தபடி அதிமுகவினர் உலா வருவதைப் போல ரஜினியின் போட்டோவை கையில் வைத்தபடியே மக்களிடம் தெரு தெருவாக சென்று ஆள் சேர்க்கும் பணியில் ரசிகர்கள் படு பிஸியாக உள்ளனர். ரஜினியின் போட்டோவை காட்டியபடியே அவர்கள் மக்களிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வருகின்றனர். பெண்கள், மூதாட்டியர்கள், இளைஞர்கள் என அனைவருமே ஆர்வமுடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்து தங்களை உறுப்பினர்களாக்கி கொள்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் வாக்குகளாக மாறுமா என்பதுதான் இப்பொழுதைய கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.